ஒரு ப்ரோ எனக்கு கால் பண்ணி படிச்சு முடிச்சுட்டு டைரக்டா இயற்கை விவசாயத்துக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னாரு. ப்ரோ மிகப்பெரிய தப்பு பண்றீங்க. நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா வேலைக்கு போங்க. வேலைக்கு போனீங்கன்னா பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களால் சம்பாரித்து அதிகமாக காசு வச்சுருந்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு வாங்க. ஏன் இயற்கை விவசாயத்துக்கு நீங்கள் வர வேணான்னு சொல்லலை. ஒருத்தர் படிச்சிங்கன்னா படிச்சுட்டு அந்த வேலைக்கு போங்க. அப்புறமா உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அது பிஸ்னஸ், நீங்கள் சொந்த தொழில் தொடங்குங்க. நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க, பால் பண்ண வைங்க. படிச்சுட்டு மட்டும் டைரெக்டாக இங்கே பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு இறங்கிடாதீங்க. படித்ததுக்கான வேலைக்கு போங்க. விவசாயம் பண்ணுறவனே ஏன்டா விவசாயம் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். நீங்கள் நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் விவசாயம் பண்ணிவிடுவேன், அது பண்ணிவிடுவேன், இது பண்ணிவிடலாம் சொல்லிட்டு வராதிங்க. படிச்சிங்களா ஒரு கம்பெனிக்கு போங்க. கம்பெனிக்கு போனீங்கன்னா கல்யாணம் பண்ணுங்க. அதெல்லாம் பொண்ணு தரமாட்டுக்கிறானுங்க எவனும். விவசாயம்லாம் பண்ணுறான்னா நீ 10 ஏக்கர் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறதுனால பொண்ணு தரமாட்டுக்கிறான். வேலைக்கு போகிறதே பொண்ணுக்காக தான் வேலைக்கு போகிறேன்னு போங்க.